அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-8000. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1069 ரூபாய் 97 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 307 ரூபாய் 12 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 121 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 308 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 51 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 495 ஃபெல்ஸ். மீண்டும் இன்று காலை பஹ்ரைன், கத்தார், அதே போல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாயில் மீண்டும் சைரன் சத்தம் ஒலிக்க ஆரம்பித்தது. மீண்டும் ஈரான் மீது 2வது ரவுண்ட் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. மீண்டும் ஒரு கப்பல் மீது IRGC படை தாக்கியதால் புஷைகர் மற்றும் ஈரானின் ஒரு சில கடலோர பகுதிகள் மீது மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது அமெரிக்கா. வரும் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை தடுத்து நிறுத்துவதாகவும் முழுமூச்சுடன் செயல்படுவதாகவும் கட்டார் மற்றும் பஹ்ரைன் மற்றும் UAE இராணுவம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்று காலை 3 நாடுகளில் மட்டுமே தான் தாக்குதல் பதிவாகி இருக்குது. குவைத் பக்கமோ இல்லை வேறு எந்த ஒரு நாட்டுக்கும் தாக்குதல் பதிவாகலை. அதே போல் தொடர்ந்துமே எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எங்களுக்காக தொடர்ந்தும் பாடுபடும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், அவங்களுடைய பாதுகாப்பை எல்லாம் வல்ல இறைவன் இன்னும் அதிகரிக்கட்டும் அப்படின்ற பிரார்த்தனையும் பண்ணலாம். பார்ப்போம். மறுபடியும் நிலைமை இன்னும் மோசமான சூழலுக்கு எட்டிச் செல்கின்றது. அதே போல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுறதால இனி வரும் நாட்களில் நிலைமை இன்னும் மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனாலும் ஈரான் பின்வாங்குற மாதிரியே தெரியலை. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா ஒரு பாலம், மிக முக்கியமான ஒரு பாலம், ரயில்வே பாலத்தை தகர்த்திருந்தாங்க. ஈரானுடைய முக்கியமான பாலங்களில் ஒன்று. மறுபடியும் அந்த பாலத்தை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குரிய வேலையை, மறுபடியும் புனர் நிர்மாண பணிகள் செய்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. என்னதான் நீங்கள் அடித்தாலும் நாங்கள் மறுபடியும் எழும்பி வருவோம் அப்படின்ற மாதிரி தான் ஈரானும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். குவைத்துடைய வணிக வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 39 இண்டஸ்ட்ரியல் இடங்கள், அதாவது ஃபாஹில், மிர்காப், ஷோய்க், அதே போல் ஈஸ்ட் அல் ராய், அம்காரா, சவுத் ஜஹரா, ஷுவைபா, இந்த மாதிரி பகுதிகளில் இழுத்து மூடியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க நில ஆக்கிரமிப்பு காரணமாக. அதே மாதிரி இன்றைய தினத்திலிருந்து
14ஆம் தேதி வரைக்கும் லைவ் ஷூட்டிங் நடக்க போகுது கடல் பகுதிகளில். இது சம்மந்தமான தகவல் நேற்றைய செய்தியிலையும் போட்டிருக்கேன். கடல் பக்கம் போகிறவங்க இந்த நாட்டிக்கல் மைல் எத்தனை ஜிபிஎஸ்சில் இருக்குன்றதை பார்த்து அந்த பகுதிகளுக்கு போகிறத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிக முக்கியமான அவேர்னஸ், டிரைவர்களுக்கு தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் வாகனங்களுக்கு பக்கத்தில் முக்கோண சமிஞ்சைகளை வைக்காதீங்க. 100 மீட்டர் தூரத்தில் வைங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா வெயில் சூட்டுக்கு சில நேரங்களில் உருகி தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதால. அதே மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தால் 112க்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி 3 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க குவைத் குற்றவியல் நீதிமன்றம் குவைத்திக்கு தடை செய்யப்பட்ட இயக்கங்களோட தொடர்பு வைத்ததற்காக. அதே மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் 5 சிறுவர்கள் பிடிப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்தில். அதே போல் ரியாத் ரோட், அதாவது மலிக் ஃபைசால் ரோட், 3வது ரிங் ரோட்டில் இருந்து 4வது ரிங்கையும் தாண்டி 50வது ரோடு வந்து பார்த்திங்கன்னா 50ஆம் நம்பர் ரோடு மூடி இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் போதைப் பொருளோட த ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் பிடிச்சிருக்கிறாங்க போதைப் பொருளோட ஒரு நபரை. தயவு செய்து ரொம்ப கவனம். போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ரொம்ப அதிகமாகவே செயல்பட்டு வராங்க இது சம்மந்தமாக. அதே மாதிரி அத்துமீறி வந்து மீன் பிடிக்கக்கூடிய ஈராக்கிகளை தொடர்ந்தும் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குவைத்துடைய கடலோர பாதுகாப்பு படை. أعلنت القيادة المركزية الأمريكية أن قواتها بدأت جولة جديدة من الضربات على إيران بعد أن هاجم الحرس الثوري سفينة لحاويات ترفع علم قبرص. وأضافت الهيئة في بيان بفقدان أحد أفراد الطاقم المدنيين، وأن السفينة غير قادرة على مواصلة رحلتها بسبب حريق على متنها وأضرار جسيمة في غرفة المحركات. وكانت وكالة أكسيوس الأمريكية قد نقلت عن مصدر أمريكي وصفته بالرسمي أن الجيش الأمريكي شن غارات على أهداف إيرانية في منطقة مضيق هرمز. إلى ذلك نقلت وكالة رويترز عن وسائل إعلام رسمية إيرانية قولها أن البحرية التابعة للحرس الثوري الإيراني أعلنت في وقت مبكر من صباح اليوم الأحد أنها أغلقت مضيق هرمز حتى إشعار آخر، بعد أن أطلقت نيرانا تحذيرية على سفينة قائلة إنها حاولت المرور عبر مسار غير مصرح به. باخذ بياناتك وتمشي بس. ناس بغرة ناس مساكين اللي رحنا على راسي. الله وكيلك شبتنا رب البحر، الله وكيلك. هذا آخر تحذير لك، أنا قاعد أقول لك باخذ هوياتك وتمشي. هذا آخر تحذير لك، إذا ما وقفت راح أطلق النار عليك. عمي أنتم ناس طيبين، عمي العشة باركم. عمي الله وكيلك على ناس تعبانين، الله وكيلك ناس تعبانين. إننا ناس تعبانين، إحنا قاعد نقول لك وقف ما راح نسوي لك شيء. بس ناخذ شبتنا ما نقدر، ألف رحمة على واسي. سامحنا ألف رحمة على واسي. ما راح ناخذ منك شيء يا حبيبي، راح نقول لك وقف راح ناخذ البيانات وتمشي. لا طويل عمر والله مستدان، امس طبق علينا الزوارق خذوا البيانات وقالوا لنا شيلوا الغزل وطلع، الله شاهد، بس من امتى جيت بعد احنا خفنا وطلعنا. ابن الحلال انا قاعد اكلمك الحين واقول لك وقف اعطيك الامان، راح اخذ هوياتك وتمشي. قالت احنا امس طبق علينا الزوارق وقال لنا شيلوا الشبك وطلعوا، شاف بياناتنا فتش اللنجات وعافنا ومشي، قال شيلوا الشبك، الله شاهد، وعندنا الشبك ومشينا وهسه طالعين رايحين لهنا. خلاص مو مشكله، وقف مره ثانيه، وقف مره ثانيه. طالبين من عندك طالعين والله ما شفنا بعد، والله حبيبي انا قاعد اقول لك وقف، انا ما راح اقصر راسك، راح اخذ بياناتك وتمشي. يسمع دوكا ويقول قاعد اقول لك الحين توقف، صح ولا لا؟ يا طويل العمر الله شاهد، الله شاهد طالعين وبعد ما يشوفونا، والله بعد ما يشوفونا، بعد ما يشوفونا دوم وياك المصطفى وياك المدينه، اثنين هاي اللي انت فيها بعد ما يشوفونا بالبحر. خلاص مو مشكله، انت ليش ما تبي توقف الحين؟ وقف، انا كم مره الحين قاعد اقول لك وقف ما تبي توقف، راح تخليني اضطر استخدم معك طريقه ثانيه. I told you once again that is not allowed. ناس مساكين رحم الله والدي، عمي سامحني، انا فرحنا على والدي. انت ما تفهم، انا مو اقول لك وقف، انا فرحنا على والدي. We are in international water. خلاص تحمل، انا الحين قلت لك وقف وانت ما تبي توقف، كيف؟ فرحنا على والدك، قاسي سامحني، بعد ما تشوفنا بالبحر الله وكيل. احنا ما عندنا بحر، ما عندنا غير من البويات اللي تجيبني. هاي العيشه انقطعت، الله وكيلك انقطعت، بعد ما نقدر نشتغل. انت ما تفهم؟ وقف.
بعد راح نبطل من البحر، الله وكيلك راح نبطل. هاي العيشة بعد ما نريد. وقف وقف. يا تفهم ولا ما تفهم؟ وقف. والله احنا صايمين حرقنا يابس. حتى حرق يابس وقف. عمي نصنا الله من عندك بس تسامحنا، الف رحمة على والديك. وبعد بحر ما نطلع، الله وكيلك ما نطلع. الله يطول عمرك، رحم الله والديك، حتى شبكنا ما نريد. قاسم والله بقى ما شفنا، بالله الكريم طالعين وبقى ما شفنا دوم. والله عندنا الشبك مالتنا بقى ما نريده ورايحين له. عم الله وكيلك ناس على ناس تعبانين، بالقرآن ناس تعبانين وحق هاي الصبح. ليش ما تبي توقف انت الحين؟ انا كم مرة احذرك. احنا الناس خايفين، الله وكيلك خايفين. الله وكيلك خايفين. انا فرحت على باخذ بيان امس صباحكم امس بدأوا دتات تفاصلنا هويات. احنا ضلينا على متبركين حاطين فرصة نشيل شبكتنا. Earlier today, CENTCOM shared the news that 3 U.S. military service members have been killed in action. As one nation, we grieve for the true American patriots who have made the ultimate sacrifice for our nation, even as we continue the righteous mission for which they gave their lives. We pray for the full recovery of the wounded and send our immense love and eternal gratitude to the families of the fallen. And sadly, there will likely be more. Before it ends, that's the way it is. Likely be more, but we'll do everything possible where that won't be the case. But America will avenge their deaths and deliver the most punishing blow to the terrorists who have waged war against basically civilization. They have waged war against civilization itself. Our resolve, and likewise that of Israel, has never been stronger. America is now, again, the richest, most powerful nation in the world by far. But the only reason we enjoy the quality of life that we do and the freedom and security is we have done things that others are unable to do. But it's because of warriors who are willing to lay down their lives to do battle with our enemies. And they do battle better than anybody. An Iranian regime armed with long-range missiles and nuclear weapons would be a dire threat to every American. We cannot allow a nation that raises terrorist armies to possess such weapons that would allow them to extort the world to their evil will. Not going to let it happen. We're not happening to us, and we're not going to let it happen to others. The United States has the strongest military the world has ever seen. I rebuilt our military in my first term. There's never been a military like we possess. And frankly, there's nobody even close, but we are now using that military for good. We want to have it for good purpose. We're undertaking this massive operation not merely to ensure security for our own time and place, but for our children and their children, just as our ancestors have done for us many, many years ago. This is the duty and the burden of a free people. These actions are right and they are necessary to ensure that Americans will never have to face a radical, bloodthirsty terrorist regime armed with nuclear weapons and lots of threats.